இன்றைக்கி நாம் அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, நம்ம வீட்டில் தாளிக்கிற ப்ளைன் ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதோட நம்ம இன்றைக்கி கீரை சமைக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப்ஸையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் உள்ள எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம குழம்பை தாளிச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து தாளிச்சாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி அளவு பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இருக்கேன், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இப்போ நம்ம வெங்காயம் தாளிச்சுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கணும், நல்லா வதங்கணும். அதனால் நல்லாவே பொடியாக நறுக்கிக்கோங்க. நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி இருக்கு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணும். இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். நான் வெறும் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறதுனால மல்லித்தூள் தனியாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் மிளகாத்தூள் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பொடி கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலா நல்லா குக் ஆகிறதுக்கு விட்டுறலாம். மசாலா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் திருவின தேங்காய், அதோட ஒரு சின்ன சைஸில் பட்டை, ஒரு 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை நம்ம வதக்கி விட்டுருக்க மசாலாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ உப்பு செக் பண்ணி உப்பையும் சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துருக்கிறதுனால உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இந்த எம்டி சால்னால ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இருக்கணும். அதோட புதினா சேர்க்குறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழம்ப நல்லா கொதிக்க வைக்கிறதும் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கடலை மாவை கரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க கடலை மாவு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு கொதிச்சிட்ருக்கிற குழம்போட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நான் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு கடையில் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் அந்த சிக்கன் மசாலாலாம் கிடைக்குது இல்லையா, அது கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். நான் இதுக்கு இன்றைக்கி கோதுமை பரோட்டா செஞ்சுருந்தேன். கோதுமை பரோட்டாவோட எம்டி சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோதுமை பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர்றப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. நமக்கு கடையில் வாங்குகிற எம்டி சால்னா, அந்த ரோட்டு கடைகளில் பரோட்டாவோட வர
எம்டி சால்னா டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். மட்டன் குழம்பு வாசனைலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பரிமாறிட வேண்டியது தான். அட்டகாசமான மட்டன் குழம்பு வாசனையில் ஒரு எம்டி சால்னா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அதோட இன்றைக்கி கீரை சமைக்கும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சின்ன குறிப்பு தான் நான் சொல்ல போகிறேன். இது எங்கேயோ எப்பயோ ஒரு புக்கில் படித்தது தான், அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். அது என்னென்னா, நம்ம பொதுவாகவே கீரையை கட் பண்ணிவிட்டு அலசுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ எப்படின்னா, கீரையை வந்து வேரை கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொடியாக நறுக்கி சமைச்சிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசும்போது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இதே மாதிரி தான் காய்கறி கூட நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடக்கூடாது. நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். சில காய்கறிகள் மட்டும் இந்த மாதிரி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து கருத்து போகுங்கிறதுக்காக நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடுவோம். மற்றபடி எல்லா காய்கறியுமே அலசிட்டு தான் நறுக்கணும். இன்னொரு விஷயம், கீரையை சமைக்கும்போது மூடி போட்டு சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்பையும் வந்து அந்த சத்துக்கள்லாம் செத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மூடி போட்டு கீரையை சமைக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டையுமே நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். கீரையை பற்றி இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.